ஹலோ விவாஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ நம்மளோட சேனலில் தமிழ் ப்ளஸ் மேக்ஸுக்கான ஒரு 120 டேஸ் பிளான் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அக்டோபர் 21 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 15 நாளைக்கு பேட்சோட டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அட்மிஷன் டேட். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போ கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு, அக்டோபர் 21 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 500 rupees தாங்க. என்னங்க 500 போய் வெறும் 500ங்கிறீங்க, அப்படி என்னங்க உங்கள் பேட்சில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வந்து டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிப்பீங்க. அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவோம், அதுக்கான ஷார்ட் நோட்ஸும் நாங்களே வந்து கொடுத்துருவோம். டெய்லி டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு நடக்கும், ஓகேங்களா. ஸோ புது சமைச்சு 6th 12th வரைக்கும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். பழைய சமைச்சு 6th 10th வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் டெய்லியும் ஒரு திருக்குறள் படிக்க வச்சுருவோம். ப்ரீவியஸ் கொஷின் படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சோம்பலாக இருக்கும். ஸோ டெய்லி 10 ப்ரீவியஸ் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்து நாங்களே வந்து படிக்க வச்சுருவோம். எல்லாமே உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் படித்தாலே போதுமானது, ஓகேங்களா. சரிங்க, 6th வந்து நான் முடிச்சுட்டேங்க படித்து, அப்போ அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுப்பீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வகுப்பு முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வகுப்பு வந்து படிக்க வைப்போம், ஓகேங்களா. ஸோ பக்காவான பிளான் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க. சரி, ஓகேங்க. மேக்ஸில் அந்த மாதிரி என்னங்க நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸில் நம்ம ஸ்கூல் புக்ஸில் மொத்தமாக 800 சம்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அந்த 800 சம்ஸையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஸோ மேக்ஸுமே பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும், ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஓகே, இதெல்லாம் தான் 500 அப்படின்னு தான் இன்னும் உங்களுக்கு வந்து தோணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் அமௌண்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும், மற்ற சேனல்ஸில் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே ப்ரைஸை பார்த்துட்டு பயந்துட்டு எல்லாம் ஓடிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட் வந்து போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக பல ஆயிரங்கள் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இதே ஜென்ரலாக ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும், டெஸ்ட்டு கொஷின் அதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சி போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 500 rupeesலேயே உங்களுக்கு கிளாஸும் டீச் பண்ணிடுறோம், அதுக்கான மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். டெய்லி டெஸ்ட்டு நடக்கும், ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பியூராக ஒரு 125 கொஷின்ஸ்க்கு எப்படி ரெடி ஆகலாங்கிற விஷயத்த உங்களுக்கு 500 rupeesல நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பேட்ச் எவ்வளோ அஃபோர்டபுளாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு. சரிங்க, ஸ்கெடியூல் வந்து காட்டுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 21 வந்து ஸ்டார்ட் ஆகுதா. டெய்லியும் பாருங்கள் ஒரு இயல் தான் படிப்பீங்க, அதுக்கான டெய்லி டெஸ்ட்டுமே நம்ம பேட்சில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். சைட் பை சைட் மேக்ஸ் ரொம்ப இருக்குமாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவு தாங்க நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 8 சம், அதிகபட்சம் 8லேருந்து 10 சம் தான் இருக்கும், அவ்வளோதான். என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே நமக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஏங்க அப்படியே நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம், வேறெல்லாம் ட்விஸ்டடாக கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதிகபட்சம் ஸ்கூல் புக் சம்ஸே வந்து ஒரு 15 கொஷின்ஸ் வரைக்கும் அப்படியே நம்பர்ஸ் மாறாமல் நமக்கு கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ ஸ்கூல் புக் சம்ஸ் தான் நமக்கு ப்ரீவியஸ் கொஷின்லையும் ப்ளேஸ் ஆகிருக்கும், அதை தான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கவும் போகிறாங்க. அப்போது முதல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸுக்கு நம்ம தரவாக ரெடி ஆகணுமா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிறத அப்படியே எனக்கு டெஸ்ட் எழுதி காட்டணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இப்போ 24 கணக்கு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம், 3 நாளைக்கு பிரித்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். 4வது நாளும் 5வது நாளும் நீங்கள் அந்த சம்ஸை ரிவைஸ் பண்ணுவீங்க. ஏன் ரிவிஷனுக்கு டைம்லாம் தரீங்க, 24 சம்மு தானே, பார்த்ததை அப்படியே எழுத மாட்டோமான்னு தான் கேட்பீங்க. ஆனால் சைட் பை சைட் நம்ம தமிழும் படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ கரெக்டாக நமக்கு டைமிங் தேவை. வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கான டைமிங் கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், 6வது நாள் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக புது டாபிக் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கான ப்ரீவியஸ் கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற விஷயத்தையும் நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ அந்த பேட்ச் வந்து பியூராக யாருக்காக அப்படின்னா, டிஎன்பிசினா என்னென்னே தெரியாதுங்க, நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், ஸோ எனக்கு வந்து கரெக்டாக கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பேட்சை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பியூராக குரூப் 4, குரூப் 2, 2A படிக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் ஒர்க் போகிறவங்க அண்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை நான் வந்து ஃபுல் டைமாக படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அக்டோபர் 21 பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அதுலேருந்து 15 நாளைக்கு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ கீழேவே வந்து டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.